நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. வேற ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு தனக்கு தோன்ற கருத்தை ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிற ஒரு தைரியசாலியான மாமனிதர்னு இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் நம்மளோட செல்லக்குட்டி வேற யாரு கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். இந்த வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளாவே இந்த செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தமிழ்லேயே அதிகமாக பேசிச்சு. போன வாரம் தமிழ் பெண்ணா புடவையில் ஆங்கிலம் 50%, தமிழ் 50% அப்படி கலந்து பேசிச்சு. நான் தான் சொன்னேன், அழகிய தமிழ் மகளே, நல்லா தமிழ் பேசுகிற, இதுக்கு இடையில் ஆங்கிலத்தை ஏன் உள்ள சொருகிற? தமிழ் பேசு, தேவையான 1-2 ஆங்கிலம் பேசலாம், தப்பில்லை. நம் தமிழ் இருக்கும்போது இல்லாத போது வேறு இடத்துலேருந்து எடுப்போம். அதனால் இன்றைக்கி ஏறக்குறைய 90% தமிழ்லே பேசியிருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் புடவையோடு வா, இன்னும் அழகாக இருப்ப. தமிழ் மகளாக, அழகிய மகளாக இருப்ப. இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். லீச் ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல ஒட்டிச்சுன்னா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா. அதை போல இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்கிறார்கள். கோட்டீஸ்வரன் ஏறிக்கொண்டே போகிறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க 3வது பணக்காரன் பார்த்தா, உலகத்திலே 3வது பணக்காரன் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் வேண்டாம், ஆனால் திட்டமிட்டு ஒரு குடும்பத்தையே உலக பணக்காரனாக்கி இருக்கிறாங்க. ஏழைகளை இன்னும் ஏழை ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக இந்த அட்டை உறிஞ்ச ரத்தம் மாதிரிதான் ஏழைகள் 80 கோடி பேருக்கு உணவு 5 கிலோ அரிசி இனமா தரேன்றாங்க. ஏன் கொடுக்குற? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரமாகி, இன்னும் ஏன் ஏழைக்கு 5 கிலோ கொடுக்குற? அவனோட உழைச்சி பிழைக்க வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டியதானே. வேலை செய்து பிழைக்கணுமே தவிர குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அடுத்தவன் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் இருக்கிற காரணத்தால் ஏழைகள் ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே அது நிறைய பேசு பொருளாகி இருக்கிறது. எல்லாருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே என் அருமை சகோதரர்களே, அடுத்தவர்களை வாழ வைப்போம், நாம் வாழுவோம், அடுத்தவர்களையும் வாழ வைப்போம். இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். பேரறிஞர் அண்ணா சொன்னார், தென்னாட்டு மார்லன் பிராண்டோ. ஆனால் தென்னாட்டு பிராண்டோவில் இவர்தான் உலக நடிகர், அப்புறம்தான் பிராண்டோலாம். அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால், அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது, பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு,
3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன். படம் ரிலீஸ் ஆகலை, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும், நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்களோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சாந்தி லீஸா இல்லை நான் இல்லை தம்பி விளக்கம் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது தம்பி, தப்பு இல்லை இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கோ, நான் என்ன சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியாக இருந்தா, முறை சரியாக இருந்தா, நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணான்னு ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம், இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம், எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல, முடிந்தால் யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ, தமிழ் சினிமா ஹீரோக்களோ, இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர பிள்ளை அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்பொழுது இந்த படம் லீச் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதிலே ரீச் ஆக வேண்டும். இது ரீச் ஆகும். தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள். தமிழர்கள் நம்பி அவர்களை கைவிட மாட்டார்கள். ஆகவே என் அருமை தம்பி தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், நடிகர் நிஜாம், ஸ்டண்ட் நடிகர், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். படம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சின்ன படங்கள் இன்றைக்கு ஓடுகிறது, மக்கள் விரும்புகிறார்கள். பெரிய நடிகர்கள் நடித்த படம்லாம் 6 மாதத்தில் பார்த்தா காணாமல் போயிடுச்சு. சின்ன படங்கள் 10-15 படங்கள் இந்த ஆண்டிலே சென்ற ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியுது, மக்கள் முடிவு பண்ணுறான். அதனால் இந்த லீச் இங்கே தமிழக மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். எங்கள் பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள் சிறப்பாக எழுதுவாங்க. ஒரு மதுரையில் ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தாங்க, ஒரு போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கே சாப்பிட வருபவர்கள் சாப்பிட்ட பின்னாலே உணவு நன்றாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள்,
நல்லா பண்ணியிருக்கப்பா, ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ப்பா, நல்ல சாப்பாடுப்பா. எங்களிடம் குறை இருந்தால் மன்னிக்க வேண்டும். சாப்பிட்டு ஏதாவது உணவு உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்னு குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருந்தால் வெளியே சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்குப்பா அந்த ஹோட்டலில், நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று வெளியே சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், கேஷியர் கிட்டப்பா இது நல்லா இல்லை, மாற்றிக்க சொல்லுங்க என்று ஒரு போர்டு எழுதி படித்து ஆச்சரியப்பட்டேன். அதே போல் என் சகோதரர்களே, நல்லா இருக்கிறத கொஞ்சம் நல்லா எழுதுங்க. குறை எழுதலாம், குறை எழுதணும், அதை குறைவாக எழுதும். அதுவும் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் குறைச்சே எழுதலாம், பெரிய படங்களுக்கு நல்லாவே எழுதுங்க. நன்றி, வணக்கம். நல்லா இளையராஜா சாங்கை வந்து இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம பாடுறது சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார். அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க, நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாடணும்ல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே உள்ளே கேளுங்க, யாரும் என் பாட்டு திருப்பி பாடான்னு சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளில என்ன சம்பாதிக்க போகிறார் அவர் நிஜாம்? அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். இது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம். அதில் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும் இப்போ நீங்கள். அதுக்கு முருகர் தான் போடணும், திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பலதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. ஓகே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்றைக்கி சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை வந்து ஒரே ஒரு படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு வந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேறு உஷாராங்க, வேறு சொத்து இருக்குனாங்க, அது வேறு விஷயம். 250 படம் நடித்த ஒரு நடிகர் வீடு பேரன் ஒரு படம் எடுத்ததில் இன்றைக்கி ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்குது? இப்போது எந்த நிலைமையில் இருக்குது? ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்தும் ஒரு ஆள் போயிடுமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தரோட சொத்து போயிடுமா? இது யார் யோசிக்கணும்? இது வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே
அனுப்புனா நினச்சிக்கணும். அவ்வளோ ஆபத்தில் இருக்குது இன்றைக்கி சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்தா படம் எடுக்க என்ன செய்யணுமா? அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை. இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜன் சார் மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும். தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கும் வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். நேற்று ஒரு அமீர் கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன். நேற்று அமீர் கானை பற்றி என்னன்னா, அவர் இது வரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம். கால்ஷீட் கொடுத்து படம் வெற்றி அடைந்தால், பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதிலிருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையாம். எப்படி நடிகருங்க, எப்படி விட்டு நடிகர்? அவர் சினிமா துளி அணைக்கல, சினிமாவை தெய்வமாக நினச்சிருக்காரு, சினிமாவை நேசிச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினச்சிருக்காரு. இன்னொன்று அவர் மேலே அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அப்போ இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் வரும், வந்தால் வாங்கிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வர லாபத்தில் எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம் சொன்னால் எங்கே எதிர்மா அப்போ இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா அது படம் எப்படி போனான்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க. அப்படி இருக்குல்ல ராஜன் சார்? சில நடிகர்லாம் சம்பளத்தை முதல்ல மொத்தமாக கேட்டுறாங்க, அதுவும் இருக்குது. டப்பிங் வாங்குறது இது கொஞ்சம் இன்றைக்கி சினிமாவில் நான் நினச்சினேன், சிவாஜி கணேசன் அவர்கள் வீடே இன்றைக்கி ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டணும் நோட்டீஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவில் எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி அது திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன். டிராகன் உண்மையிலே பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி படங்கள் எப்பாவது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வருது. டிராகன் வெற்றி சமீபத்தில் தமிழ் திரையுலகு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்புக்கு லாபம் இல்லை. இப்போலாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல, ரப்பர் பந்து ஓடிச்சு. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4-5 படம் கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது. படம் நல்லா இருந்தால், திரைக்கதை நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லை, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சு எடுத்தணும். சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, திருப்பி கொண்டு வந்துடுவோம். இந்த படம் லீச், அட்டைப்பூச்சி. ஆமாம், இந்த அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும். பட்டாம்பூச்சி பற்றி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவர்களுக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழையும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.